எல்லாம் அபத்தமாகும். ஏன் எனக்கு விரோதமா பேசுறாங்க, ஏன் எனக்கு விரோதமா செயல்படுறாங்க? இப்ப தேவன் சொல்றாரு, எந்தெந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறீர்களோ இப்ப ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்னிலிருந்து உங்களை நியாயம் தீர்த்த, உங்களை குற்றவாளிகள் என முத்திரை பதித்தவர்கள் முன்பதாக உங்க தலையை தேவனால் உயர்த்த முடியும். உங்க ஊழியத்தை உயர்த்த முடியும். நீங்க செய்யற வேலையில உங்களை உயர்த்த முடியும். அநேக பேர் சொல்லலாம், அவன் வேலை செய்யறான், அநியாயமா பணத்தை வாங்குறான். இல்ல, பல பேர் குற்றப்படுத்தலாம், பல பேர் நியாயம் தீர்க்கலாம். அவன் ஊழியம் செய்யறான் பாத்தியா, எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, பல பேர் குற்றப்படுத்தலாம். அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறான் பாத்தியா, எதுக்குமே தேவை கிடையாது. யாரு அதை கேட்பாங்க? பல பேர் உங்களை அவமானப்படுத்தும் போது. அவன் நடக்கிறான் பாத்தியா, யாருக்குமே பயப்படாம, யாருக்குமே செவி கொடுக்காம நடக்கிறான். தீர்க்கும் போது, குற்றவாளி என தீர்க்கும் போது, இவன் வாழ்க்கை இப்படிதான் முடியும்னு நியாயம் தீர்க்கும் போது எங்க ஏசப்பா சொல்றாரு, நிச்சயமா அதற்கு நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க செய்த பாவத்தினால் உண்டான நியாய தீர்ப்பையே கிருபை வர மாற்ற முடியும்னா, இப்ப நான் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், உங்க இருதயம் அவரிடத்துல சேரும்னா, உங்க அக்கிரமம் உங்களை விட்டு தூரம் போகும்னா, உங்க வழி அவருக்கு பிரியமா இருக்கும்னா, தேவனுக்கு உங்க வழியை ஆயத்தப்படுத்தினீங்கன்னா, நான் சவாலோட சொல்ல முடியும், உலகத்து நியாய தீர்ப்புகள் உங்களை சேதப்படுத்துவதில்லை.